கனியின் அன்பு வணக்கம் சந்தன முல்லை பாகம் 5. கோடாங்கி அகோர ஆன்மாவை குடுவைக்குள் அடைத்து கொண்டு செல்லும் பொழுது குடுவை கீழே விழுந்துவிட்டது. அது தெரியாமல் அவரும் சென்று விட்டார். இனியா தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் படித்து வருகிறாள். இசையாலயம் வழியாகத்தான் தன் சொந்த ஊரான மத்திய சேனைக்கு செல்வாள். வழக்கமாக வரும் பேருந்து அன்று வராததால் இசையாலயத்திலிருந்து மத்திய சேனைக்கு நடந்து சென்றாள். அவள் செல்லும் வழியில் அழகான ஒரு குடுவையை கண்டாள். என்ன இது, இவ்வளவு அழகா இருக்கிறதே, குடுவையை திறந்து பார்ப்போம் என அவள் குடுவையை திறக்க முயற்சி செய்தாள். ஆனால் திறக்க முடியவில்லை. திறக்க முடியவில்லை என்றால் என்ன, கையோடு வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று அவள் குடுவையை வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள். வீட்டிற்கு வந்ததும், வாமா இனியா வா, எப்போ வந்த, உனக்காக தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா இப்போ தான் வந்து போனேன், மறுபடியும் வர சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், போய் குளிச்சுட்டு வா. அம்மா இப்போவே சொல்லுமா. போம்மா போய் குளிச்சுட்டு வா, நான் சொல்கிறேன். சரிம்மா என்று அவள் குளிக்கச் சென்று விட்டாள். இனியா குளித்துவிட்டு அம்மாவிடம் சென்றார். அம்மா என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நம்ம தாத்தா இருக்காருல்லடி, அவருக்கு யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்களாம். அவரு சாவ பழக கிடக்கிறாரு. அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதுன்னு பக்கத்து ஊர் பூசாரி சொன்னார். அதை நீ தான் செய்யணும், அதனால தான் உன்னை வர சொன்னேன். என்ன பரிகாரம் அது அம்மா, சொல்லுங்க, நான் செய்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் அங்கே வர வண்டை பிடிச்சிட்டு வரணும். என்னது, சுடுகாட்டுக்கு போய் வண்டை பிடிச்சிட்டு வரணுமா? இப்படி ஒரு பரிகாரம் இருக்குதா? எனக்கு தெரியவே தெரியாதே. அப்போ கூட சுடுகாட்டில் நைட்டு 12 மணிக்கு பேயெலாம் இருக்குமா? நான் போக மாட்டேம்மா, ப்ளீஸ்மா என்னை விடுங்கம்மா என்று இனியா கத்தி கூப்பாடு போட்டாள். இனியா அம்மாவிடம் வாக்குவாதம் செய்வதை பார்த்து அவளது சித்தப்பாவும் தம்பியும் சிரித்து கொண்டிருந்தார்கள். என்ன இனியா, உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன், நீ என்னடான்னா சுடுகாட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுற. சித்தப்பா, பகல் டைம்லையா போகிறோம், நைட்டு 12 மணி, பேயெலாம் வர டைம், அந்த டைமில் போகிறதுக்கு பயப்படாமல் பின்ன சந்தோஷமாவா இருப்பாங்க? சரி வா, நம்ம கிளம்பலாம் என்று ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு மூவரும் சுடுகாட்டை நோக்கி சென்றார்கள். இனியா சுடுகாட்டை நெருங்கியவுடன் தலையை கீழே தொங்கப்பட்டாள். என்ன இனியா, நிமிர்ந்து பாரு, நீ தான் தைரியமான அலட்சா. ஐயோ இல்லை சித்தப்பா, எனக்கு பயமா இருக்கிறது என்று அவள் தரை பார்த்தபடி நடந்து சென்றாள். இனியா வா உட்காரலாம் என்று சித்தப்பா கூப்பிட, எங்க சித்தப்பா, இந்த சமாதி மேலே. ஐயோ பேய் வந்துவிடும், என்னை விடுங்க, நான் வீட்டுக்கே போகிறேன் என்று அவள் கூறினாள். இனியா வா இனியா என்று இருவரும் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க இனியா கையில் வைத்திருந்த இரத்த சாதத்தை அங்கு தெளித்தாள். சற்று நேரத்திற்கு பிறகு மூவரும் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆன்மாவானது வண்டாக மாறி அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து அமர்ந்தது. இனியா, வண்டு வந்து அமர்ந்து விட்டது, நீ கையில் எடுத்து கொண்டு வா, போகலாம் என்றார் சித்தப்பா. இனியா மெல்ல அந்த வண்டை பிடித்து வீட்டிற்கு புறப்பட்டாள்.